குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இனக்கூட்டம், பாப்புலேஷன் பார்க்க போகிறோம். 10வது சாப்டரில் தங்களுக்குள் அகக்கலப்பு செய்து கொள்ளக்கூடிய ஒரே சிற்றினத்தைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழ்கின்ற மற்றும் ஒரு உயிரின சமுதாயத்தின் பகுதியாக செயல்படக்கூடிய ஒரு உயிரினுடைய தொகுப்பு என்னன்னா இனக்கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். இனக்கூட்டத்தினுடைய அடர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிறப்பு வீதம், இறப்பு வீதம், வயது பகிர்வு, உயிரியல் திறன், பரவல் மற்றும் ஆர் மற்றும் கேஆல் தேர்வு செய்யப்பட்ட வளர்ச்சி படிவங்கள் ஆகியவை இனக்கூட்டத்தினுடைய பல்வேறு பண்புகள்னு சொல்லலாம். ஒரு இனக்கூட்டத்தினுடைய மரபு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தகமைப்பு, இனப்பெருக்க வெற்றி, ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் நீண்ட காலம் நிலைக்கக்கூடிய திறன் ஆகிய காரணிகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டதாக இருக்கும். ஒரு உயிரினத்துடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய தனிப்பட்ட பண்புகளை பொறுத்து அமைந்துவிடும். இப்போ காலத்தோடு கொண்ட தொடர்பை விளக்கக்கூடிய வகையில் தெளிவான அமைப்பையும் செயலையும் இனக்கூட்டம் பெற்றிருக்கும். இனக்கூட்டத்தினுடைய இயல்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு பரப்பில் குறிப்பிட்ட காலத்தில் வாழக்கூடிய இனக்கூட்டத்தின் அளவு அப்படிங்கிறதுனா இனக்கூட்ட அடர்த்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த இயற்கையான வாழிடத்தில் வாழக்கூடிய ஒரு சிற்றினத்தினுடைய மொத்த எண்ணிக்கையை அந்த இனக்கூட்ட அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இனக்கூட்டத்தின் அளவினை பல்வேறு முறைகளில் அளவிடலாம். என்ன தான் மொத்த எண்ணிக்கை, அதாவது உயிரினுடைய உண்மையான எண்ணிக்கைன்னு சொல்லலாம். எண்ணிக்கை அடர்த்தின்னு பார்த்திங்கன்னா ஒரு அலகு பரப்பு அல்லது கொள்ளளவில் உள்ள உயிரினுடைய எண்ணிக்கைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உயிர்த்திரள் அடர்த்தி, அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பு அல்லது கொள்ளளவில் உள்ள உயிர்த்திரள் அடர்த்தின்னு சொல்லலாம். ஒரு சிற்றினத்தை சேர்ந்த இனக்கூட்டத்தினுடைய அடர்த்தியை ஒரு சிற்றினத்தை கிடைக்கக்கூடிய வாழிடத்தின் உண்மையான பரப்பினை கொண்டு குறிக்கலாம். ஒரு இனக்கூட்டத்தில் உள்ள உயிரினங்களின் அளவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒப்பீட்டளவில் சீராக இருந்தால் அதன் அடர்த்தியை உயிரினங்கள் எண்ணிக்கையை அடிப்படையில் வெளிப்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிறப்பு வீதம் பார்க்குறோம், நெட்டாலிட்டி அப்படிம்போம். பிறப்பு வீதங்கிறது பார்த்திங்கன்னா பிறப்பு வீத அதிகரிப்பால் இனக்கூட்டத்தோட அளவு என்ன செய்யும், அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த பிறத்தல், பொரித்தல், முளைத்தல் அல்லது பிளவுறுதல் ஆகிய செயல்களின் காரணமாக பார்த்திங்கன்னா புதிய உயிரினங்கள் உருவாக தான் இந்த வெளிப்படுத்துகிறது தான் பிறப்பு வீதம் சொல்கிறோம். இனப்பெருக்கத்தினுடைய 2 முக்கிய காரணிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கருவுறக்கூடிய திறன், அதாவது ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவோம். மற்றொன்று பார்த்திங்கன்னா இனப்பெருக்க திறன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பிறப்பு வீதத்தை சீரமைக்கப்படாத பிறப்பு வீதம் மூலம் வெளிப்படுத்த முடியும். இப்போ சீரமைக்கப்படாத பிறப்பு வீதம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பெண் உயிரிக்கு பிறக்கக்கூடிய உயிர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிறப்பு வீதம் அப்படின்னு சொல்லி பர்த் ரேட்னு ஈக்குவல் குறிப்பிட்ட காலத்திய பிறப்பு எண்ணிக்கை பை சராசரி இனக்கூட்டம் அப்படின்னு நம்ம கணக்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இறப்பு வீதம்னா என்ன? இறப்பு வீதங்க பார்த்திங்கன்னா ஒரு பிறப்பு வீதத்துக்கு எதிரான இனக்கூட்டத்தினுடைய குறைப்பு காரணின்னு சொல்லலாம். இறப்பு வீதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இழக்கப்படக்கூடிய உயிரினுடைய எண்ணிக்கை குறிக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த இறப்பு வீதம் அப்படிங்கிறது ஒரு குறித்த இறப்பு வீதமாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது குறிப்பிட்ட காலகட்டம் கடந்த பிறகும் ஒரு மூல இனக்கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இறந்துவிட்ட உயிரின் எண்ணிக்கை குறிக்கிறது தான் அந்த இறப்பு வீதம் சொல்கிறது. சீரமைக்கப்படாத இறப்பு வீதத்தை கீழ்கண்ட அந்த ஃபார்முலா மூலமாக நம்ம பார்க்கலாம். இறப்பு வீதம் டெத் ரேட் ஈக்குவல் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலத்திய இறப்பு எண்ணிக்கை பை சராசரி இனக்கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உயிரினத்தொகையினுடைய இறப்பு வீதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதனுடைய அடர்த்தியால் நிர்ணயிக்கப்படும். இந்த உயிரின தொகையினுடைய அடர்த்தி அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா அந்த இட நெருக்கடி, கொன்று தின்னும் பண்பு அதிகரித்தல் மற்றும் நோய் பரவல் காரணமாக இறப்பு வீதமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ இறப்பு வீதங்கிறது பார்த்திங்கன்னா சிற்றினத்துக்கு ஏற்ப மாறுபட்டு கொண்டே இருக்கும். கூடுகள், முட்டைகள் அல்லது இளம் உயிரிகள் ஆகியன அழிவதற்கு காரணமான புயல், காற்று, வெள்ளம், கொன்று திண்ணிகள், விபத்துகள் மற்றும் பெற்றோரால் தனித்து விடப்படுதல் ஆகியன பார்த்திங்கன்னா இந்த இறப்பு வீதத்தை அதிகரிச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இனக்கூட்ட பரவல் பார்க்குறோம், பாப்புலேஷன் டிஸ்பர்சன். தடை ஏற்படும் வரை தொடர்ந்து அனைத்து திசைகளிலும்
இந்த இனக்கூட்டமானது பரவக்கூடிய இயல்புடையதாக இருக்கும். இதனை உள்ளேற்றம், உள்ளே வருதல், அதுமாதிரி இனக்கூட்டத்தில் வெளியேற்றம் ஆகிய நிகழ்வு மூலமாக நம்ம உணர முடியும். அதாவது வலசை போதல் பார்க்குறோம். அதில் வலசை போதல்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு சென்று விட்டு மீண்டும் பழைய இடத்துக்கு பெரும்பாலான உயிரினங்கள் தனித்துவமான இயக்கத்தின் நகர்வை குறிக்கும். ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உயிரினமானது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த குளிர் இது மாதிரி பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு வேறு உகந்த வெப்பநிலை இடத்துக்கு சென்றுவிட்டு மீண்டும் திருப்பி பழைய இடத்துக்கு வந்துடும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சைபீரியாவில் வாழக்கூடிய சைபீரிய கொக்குகள் இப்போ கடுமையான பனிக்கால குளிரை தவிர்க்கும் பொருட்டு என்ன சைபீரியாவிலிருந்து எங்கே வந்துடுது, தமிழ்நாட்டுடைய வேடந்தாங்களுக்கு பிறகு இந்த வசந்த காலத்தின் போது என்ன செய்யும், அங்கேயே திரும்பி போயிடும். இந்த சால்மன் போன்ற மீன்கள் பார்த்திங்கன்னா கடல் நீரிலிருந்து நன்னீருக்கும் நன்னீரை நோக்கி வலசை போகிற நிகழ்ச்சி அனாட்ராமஸ் அப்படின்னு சொல்லலாம். விலாங்கு போன்ற மீன்கள் நன்னீரிலிருந்து கடல் நீருக்கும் நோக்கி வலசை போகக்கூடிய அந்த நிகழ்ச்சியை கட்டாட்ராமஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அனாட்ராமஸ் கட்டாட்ராமஸ் ரொம்ப முக்கியமான 2 மார்க் கேள்வி, நோட் பண்ணிக்கப்பா. இப்படி வலசை போகின்றனன்னு சொல்லலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள் இந்த குடிபெயர்ச்சி வெளியேற்றம். குடிபெயர்ச்சி வெளியேற்றம் எடுத்துட்டோம்னா இயற்கையான சூழலில் இட நெருக்கடி காரணமாக வெளியேற்றக்கூடிய நிகழ்வு நடக்கும். இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உயிரின தொகையை கட்டுப்படுத்தி அந்த வாழிட வளங்களினுடைய வரையறையற்ற பயன்பாட்டை தடுக்கும் தகவமைப்பு பண்புன்னு சொல்லலாம். மேலும் இது புதிய வாழிடங்களை கண்டறியவும் பயன்படுகின்றதுன்னு சொல்லலாம். அடுத்து குடியேற்றம், உள்ளேற்றம்னு சொல்கிறோம். குடியேற்றம் காரணமாக இனக்கூட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கின்றது. இனக்கூட்டத்தினுடைய அளவு தாங்குதிறனை விட அதிகரித்தால் உள்ளேறிய உயிரின இறப்பு வீதங்கிறது அதிகரிக்கும், அல்லது உயிரினுடைய இனப்பெருக்க திறன் குறையும். உள்ளேற்றம் மற்றும் வெளியேற்றம் ஆகிய 2 நிகழ்வுகளுக்கும் என்ன செய்யுது, தட்ப வெப்பநிலை மற்றும் உயிரற்ற மற்றும் உயிர் காரணிகளால் தூண்டப்படும் சொல்லலாம். அடுத்து இனக்கூட்டம், வயது பரவல்னு சொல்கிறோம். இனக்கூட்டத்தில் உள்ள உயிரினங்களுடைய வெவ்வேறு குழுவினுடைய வயது விகிதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெண் இந்த இனப்பெருக்கத்துக்கு முந்தைய வயது, இனப்பெருக்க வயது மற்றும் இனப்பெருக்கத்துக்கு பிந்தைய வயதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது இந்த வயது பரவலை குறிக்கும். இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இனக்கூட்டத்தினுடைய இனப்பெருக்க நிலையை நிர்ணயிக்குன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா எதிர்கால இனக்கூட்ட அளவை தீர்மானிக்கக்கூடிய காரணியும் சொல்லலாம். பொதுவாக வேகமாக வளரக்கூடிய இந்த இனக்கூட்டத்தில் இளம் உயிர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பின் இனப்பெருக்க வயது, முன் இனப்பெருக்க வயது. அப்போ இதில் பார்த்திங்கன்னா வயதின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த ஆண் பெண் அந்த இனப்பெருக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பரவல் கூம்பு பாருங்கள் அதிகரிக்கும் இனக்கூட்டம். எப்போ அதிகரிக்குது, இனப்பெருக்க வயதில் தான் அதனுடைய இனக்கூட்டமானது அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். நிலைத்த இனக்கூட்டம் குறையும் இனக்கூட்டம். பெண் இனப்பெருக்க வயதுலேயும் கம்மியாகுது. அதுமாரி முன் இனப்பெருக்க எப்போ கம்மியாகாதுன்னு பார்த்திங்கன்னா இனப்பெருக்க வயது நேரத்தில் என்ன செய்யும், அதிகரிக்கக்கூடிய கூட்டத்தினுடைய ஸ்டெப் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஆர் தேர்வு மற்றும் கே தேர்வு சிகிச்சைகளுடைய வேறுபாடு பார்க்குறோம். உயிரினத்தினுடைய இனப்பெருக்க திறன் சரிதா, ரீப்ரொடக்ஷன் ரேட்டு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஆர். அடுத்து தாங்கு திறன் அது என்ன சொல்கிறோம், கே. இப்போ அந்த இனப்பெருக்க திறன் தேர்வு செய்து அந்த விலங்கினங்கள் சிற்றினங்கள் என்னென்னு பார்த்தோம்னா அது சிறிய அளவிலான உயிரினங்களாக இருக்கும். அதுமாரி கே தேர்வு செய்த திறன் பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான உயிரினங்களாக இருக்கும். அதிக சேய் உயிரினங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தாங்கு திறன்னு சொல்லக்கூடியது குறைவான சேய் உயிரினங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். வேகமாக முதிர்ச்சி அடையக்கூடிய இனங்களாக இருக்கும். தாங்குதிறன் தாமதமாக முதிர்ச்சி மற்றும் பெற்றோர் பராமரிப்பு காணப்படும். இது அந்த உயிரினத்திறன் அது இனப்பெருக்கத்தினுடைய அந்த ஆயுள் காலம்ங்கிறது குறைவு, தாங்குதிறன் ஆயுட்காலம் அதிகம். ஒவ்வொரு உயிரினமும் வாழ்நாளில் ஒரு முறையோ அல்லது சில முறைகளை மட்டுமே என்ன செய்யும், இனப்பெருக்கம் செய்யும். ஆனால் அது தன் வாழ்வில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இனப்பெருக்கம் செய்யும். ஒரு சில உயிரினங்கள் மட்டுமே முதிர் வயதை எட்டும். பெரும்பாலான உயிரினங்களை செய்யும் அதிக வாழ்நாளை எட்டும்.
சுற்றுச்சூழல் நிலையற்றதாக இருக்கும், அடர்த்தி சாராததாக இருக்கும். அதில் சுற்றுச்சூழல் நிலையானதாக இருக்கும், அடர்த்தி சார்ந்ததாக இருக்கும். சரியா? ஒரு நிலைத்த இனக்கூட்டத்தில் வெவ்வேறு வயதுடைய உயிரின குழுக்களுடைய பரவல் சீராக இருக்கும். இனக்கூட்டத்தின் அளவுங்கிறது பார்த்திங்கன்னா குறைந்த நிலையில் முதிர்ந்த உயிரினங்கள் அதிகமாக காணப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி மாதிரிகள், அது வளைவுகள் பார்க்குறோம். ஒரு இனக்கூட்டத்தின் வளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமான குறிப்பிட்ட வடிவங்கள் அமையும். வரைபடத்தில் இதை நம்ம ஜே வடிவ வளர்ச்சி, எஸ் வடிவ வளர்ச்சி அப்படின்னு 2 சிக்மாய்டு வடிவங்கள் கிடைக்கின்றது. ஜே வடிவிலான வளர்ச்சி வடிவம் பார்ப்போம். ஒரு இனக்கூட்டத்தின் அளவு பார்த்திங்கன்னா விரைந்து பெருகி கொண்டிருக்கும் போது சுற்றுச்சூழல் அல்லது தடை அல்லது திடீரென தோன்றக்கூடிய கட்டுப்படுத்தும் காரணிகள் ஆகியவற்றால் வளர்ச்சி விதை என்ன செய்யும்? உடனடியாக தடை செய்யப்படும். இது ஜே வடிவிலான வளர்ச்சியை கொடுக்கின்றதுன்னு சொல்லலாம். இப்போ மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி வகை எண்ணிக்கை உடனடியாக அதிகரிக்கும். மழைக்கால முடிவில் பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதனுடைய அளவு என்ன ஆகிடும்? குறைஞ்சி போயிடும். சரியா? முடிவில் அது மறைந்து விடும். அதான் திடீர்னு அதிகரிக்கக்கூடிய ஜே வடிவ வளர்ச்சி அப்படிங்கிறோம். உயிர் திறன் அல்லது இனப்பெருக்க திறன் என்ன? பயோட்டிக் பொட்டன்ஷியல் ஆர் ரீபோட்டிக் பொட்டன்ஷியல், ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்கிறோம்? ஆர்னு சொல்கிறோம். ஒரு சாதகமான சுற்றுச்சூழல் உயிரினத்தினுடைய அதிகபட்ச இனப்பெருக்க திறன் அல்லது உயிரினத்திறன்னு சொல்கிறோம். அடுத்து தாங்கு திறன், கேரியிங் கெப்பாசிட்டி, அதை கேன்னு சொல்கிறோம். சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் ஒரு நிலப்பகுதியில் வாழக்கூடிய சிற்றினத்தின் அதிகபட்ச எண்ணிக்கை தான் என்ன சொல்கிறோம்? தாங்கு திறன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் தடைகள், அதாவது என்விரான்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு உயிரினத்தின் உயிரினத்திறன்கிறது கைவிரப்படுதலை குறிக்கும். கைவிரப்படுதலை தடுக்கக்கூடிய உயிருள்ள மற்றும் உயிரற்ற சுற்றுச்சூழல் காரணிகள் மொத்த தொகுப்புங்கிறது சுற்றுச்சூழல் தடைகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்துட்டோம்னா ஜே வளைவு பாருங்கள் இனக்கூட்டத்தில், எஸ் வளைவு பாருங்கள். ஜே வளைவுனா திடீர்னு மழைக்காலங்கள் அறிகிறதுல அது உயிரினத்திறன். எஸ் வளைவு தாங்குத்திறன். சரியா? இடையில சிவப்பாக இருக்கிறது சுற்றுச்சூழல் தடைகள்னு சொல்லலாம். தடைகள் இருக்கிறனால இனப்பெருக்கத்துடைய அளவு குறையுது இல்லையா? அடுத்து எஸ் வடிவிலான வளர்ச்சி வடிவம் பார்க்குறோம். சில இனக்கூட்டங்கள் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா உயிரினங்கள் எண்ணிக்கை மிக மெதுவாக இருக்கும், பிறகு வேகமாக உயரும். பிறகு சுற்றுச்சூழல் தடைகள் அதிகரிப்பால் மெதுவாக குறைந்து வளர்ச்சி வேகம் ஒரு சமநிலையை எட்டி பராமரிக்கப்படும். இந்த வகை வளர்ச்சியை நமக்கு எஸ் வடிவத்தை கொடுக்கறதுங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? அதான் எஸ் வடிவ வளர்ச்சி. முதல்ல சீராக வளருது, அப்புறம் மிட்டில் கொஞ்சம் வேகமாக வளர்ந்து பிறகு ஒரு தடை ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட இதில் நின்று போயிடுது வளர்ச்சி. பார்க்குறதுக்கு ஒரு எஸ் மாதிரியான ஒரு வளைவு கிடைக்குது இல்லையா? சரி, அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இனக்கூட்டம் நெறிப்படுத்துதல், பாப்புலேஷன் ரெகுலேஷன் பார்க்குறோம். அனைத்து விலங்கின கூட்டத்தினுடைய உள்ளார்ந்த நோக்கம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா எண்ணிக்கை அதிகரிக்கிறது தான். ஆனால் எண்ணிக்கை எல்லை இல்லாமல் அதிகரிக்காது. அதாவது சுற்றுச்சூழல் தாங்குதிறன் ஒரு எல்லையை எட்டினோடனே இனக்கூட்டத்தினுடைய எண்ணிக்கை நிலையாகவோ அல்லது சுற்றுச்சூழலுடைய நிலைகளுக்கு ஏற்ப ஏற்ற இறங்கலோ கொண்டு காணப்படும். இனத்தொகையை பல காரணிகள் நெறிப்படுத்துது. அது என்ன பார்த்தோன்னா அடர்த்தி சாராதது அப்படிங்கலாம் புறக்காரணி, அடர்த்தி சார்ந்தது அகக்காரணின்னு சொல்லலாம். உயிரினங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த இடப்பரப்பு, வசிப்பிடம், தட்பவெப்பம், உணவு ஆகிய பார்த்திங்கன்னா புறக்காரணிகள் சொல்லலாம். போட்டி, கொன்றுண்ணுதல், வெளியேற்றம், உள்ளேற்றம் மற்றும் நோய்கள் ஆகியவைன்னு சொல்லலாம் அகக்காரணிகள்னு சொல்லலாம். அடுத்து இனக்கூட்டம் சார்பு பார்க்குறோம். வெவ்வேறு இனக்கூட்டம் சேர்ந்த இனக்கூட்டத்தை சேர்ந்த உயிரினங்கள் உணவு, வாழிடம், இணை மற்றும் பிற தேவைகளுக்காக ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இத்தகைய சார்பு வாழ்க்கை சிற்றினங்களுக்கு உள்ளேயோ அல்லது ஒரே சிற்றினத்தை சேர்ந்த உயிரினங்களுக்கு இடையேவோ அல்லது வெவ்வேறு சிற்றினங்களுக்கு இடையேவோ அது வெவ்வேறு சிற்றினத்தை சார்ந்த உயிரினங்களுக்கு இடையேவோ ஏற்படும். சிற்றினங்களுக்குள்ளே உள்ள சார்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உயிர் வாழ்வுக்கு தேவையான உணவு,
எல்லை உணர்வு, இனப்பெருக்கம் மற்றும் பாதுகாப்பு காரணங்களாக ஏற்படும் சொல்லலாம். சிற்றினங்களுக்கு இடையே உள்ள சார்பு வாழ்க்கைங்கிறது இப்போ அட்டவணையில் பார்க்க போகிறோம். வெவ்வேறு சிற்றினங்களுக்கு இடையே உள்ள சார்புங்கிறது கீழ்கண்ட வகையில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடுநிலை சார்பு. வெவ்வேறு சிற்றினங்கள் ஒன்றாக வாழ்ந்தாலும் அவை ஒன்றை ஒன்று என்ன செய்யாது, பாதித்து கொள்வதில்லை. அடுத்து நேர்மறை சார்பு. இத்தகைய இணை வாழ்வில் தொடர்பு கொண்டக்கூடிய எந்த உயிரின செய்யாது பாதிக்கப்படுவதில்லை மற்றும் அந்த வாழ்க்கையில் ஒன்றோ அல்லது இரண்டோ நன்மை பயக்கின்றன சொல்லலாம். அடுத்து பகிர்ந்து வாழும் வாழ்க்கை மற்றும் உதவி பெறும் வாழ்க்கை என்பது இந்த சார்பு வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அடுத்து எதிர்மறை சார்புன்னா என்ன? தொடர்புடைய ஒரு உயிரினம் அல்லது இரு உயிரினங்கள் பாதிப்படையும். எடுத்துக்காட்டாக போட்டி, கொன்றுண்ணுதல் மற்றும் ஒட்டுண்ணி வாழ்க்கை எல்லாமே அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். வாங்க அந்த அட்டவணையை பார்க்குறதோட அந்த சாப்டர் முடிஞ்சிடும். அட்டவணையை பாருங்கள். இரு சிற்றின கூட்டங்களிடையான சார்பை பகுப்பாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையில் பாருங்கள். இந்த முதல்ல சார்பின் வகை பாருங்கள். கேடு செய்யும் வாழ்க்கை. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிற்றினம் 1, சிற்றினம் 2 சிற்றினம் இருக்கும். சார்ந்து வாழ்தலையே ஒன்றை ஒன்று. அதில் எந்த உயிரினத்துக்கு ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். இதில் சிற்றினம் 1க்கு ஒரு சிற்றினம் இன்னொரு சிற்றினம் சார்ந்து வாழ்து இல்லையா, 1வது சிற்றினத்துக்கு மைனஸ் ஏற்படுது. 2வது சிற்றினத்துக்கு மைனஸும் இல்லை ப்ளஸ்ஸும் இல்லை, 0. நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. மைனஸ்னால் தீமை, ப்ளஸ்னால் நன்மை. 0ன்னா நன்மையும் இல்லை தீமையும் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ சார்பின் தன்மையை பார்க்குறோம். சக்தி வாய்ந்த பெரிய உயிரினங்கள் சிறிய உயிரினங்களுடைய வளர்ச்சியை தடுத்து விடும். அப்போ பாதிக்கப்படுறது எது? சிறிய உயிரினம். இதனால் பெரிய உயிரினத்துக்கு எதாவது நன்மை இருக்கா? நன்மையும் இல்லை. தீமை இருக்கா? தீமையும் இல்லை. அப்போது அது 0. அப்போ யானையின் கால்களில் அழிக்கப்படக்கூடிய சிறிய விலங்குகள்லாம் இந்த கேடு செய்யும் வாழ்க்கைக்கு எதிர்காட்டு. இந்த யானையின் கால்களில் மாட்டி இறந்து போகிற விலங்குகள்ங்கிறது அந்த இறந்து போகிற விலங்குகள் அதுக்கு மைனஸ். இதனால் யானைக்கு என்ன நன்மை? அது கொல்லணும்னு ஒன்று கிடையாது பாருங்கள். அதனால் அது 0. அது நன்மையும் கிடைக்கல தீமையும் கிடைக்கல. அடுத்து பகிர்ந்து வாழ்தல். இது 2 உயிரினங்களுக்குமே 2 சிற்றினத்துக்குமே ப்ளஸ் தான். ஒன்றுக்கொன்று என்ன செய்யும்? 2 சிற்றினங்களை பயனுள்ள தொடர்பாக இருக்கும். முதலைக்கும் பறவைக்கும் இடையே உள்ள தொடர்பு மாதிரி ஒன்று என்ன செய்யும்னு பார்த்தோம்னா பகிர்ந்து வாழ்ந்து கொள்ளும். அவை 2 விலங்குகள் ப்ளஸ்ஸு. அடுத்து உதவி பெறும் வாழ்க்கை. 1வது சிற்றினத்துக்கு ப்ளஸ்ஸு, அடுத்த சிற்றினத்துக்கு என்ன செய்யலை அப்படின்னா நன்மை இல்லை தீமையும் இல்லை. இப்போ உதவி பெறக்கூடிய உயிரின கூட்டம் பலனடையும். அதாவது விருந்தோம்பி இதனால் பாதிக்கப்படாது. இப்போ உறிஞ்சி மீன், சுறா மீன் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா போட்டி வாழ்க்கை. போட்டி வாழ்க்கையில் 2மே மைனஸ் தான், 2க்குமே தீமை தான். ஒன்றை மற்றொன்று என்ன செய்யும்? தடை செய்து கொண்டே இருக்கும். பறவைகள் என்ன செய்யும்? உணவுக்காக அணிகள்கிட்ட போட்டிக்கிட்டே இருக்கும். அது 2மே உணவு சாப்பிட முடியாமல் பட்டினியில் கிடந்து சாகும். அது மாதிரி. அடுத்து ஒட்டுண்ணி வாழ்க்கை. ஒட்டுண்ணி வாழ்க்கையில் ஒரு உயிரினத்துக்கு ப்ளஸ்ஸு, இன்னொரு உயிரினத்துக்கு மைனஸ்ஸு. ஒரு உயிரினம் நன்மை அடையும், இன்னொரு உயிரினம் தீமை அடையும், பாதிக்கப்படும். அப்போ ஒரு சிறிய உயிரின கூட்டம் ஒரு சிறிய விருந்தோம்பியை பாதித்து பலனடைந்துடும். அந்த ஒட்டுண்ணிங்கிறது விருந்தோம்பியை விட சிறிதாக இருக்கும். இப்போ மனிதனுடைய உணவு மண்டலத்தில் உள்ள அஸ்காரிஸ் மற்றும் நாடாப்புழு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை பாதிப்படைய வச்சுட்டு அது என்ன செய்யுது? நன்மை அடையுது இல்லையா? இதில் பாதிக்கப்படுறது மனிதன் மைனஸ், பலனடைகிறது நாடாப்புழு ப்ளஸ். அடுத்து கொன்று தின்னுதல். அதுவும் இது மாதிரி தான். ஒரு உயிரினம் நன்மை அடையும், ஒரு உயிரினம் தீமை இறந்து பாதிப்படைஞ்சிரும். பெரிய கொன்று தின்னும் உயிரி இரையை கொல்லும். அப்போ கொன்று தின்னும் உயிரி இரையை விட பெரியதாக இருக்கும். அதாவது சிங்கம் மானை வேட்டையாடி கொல்லுன்னு சாப்பிட்றது. சரிங்களா? இது எல்லாமே அந்த அட்டவணை மிக முக்கியமான அட்டவணை. வைமாரில் கேட்பாங்க. இரு சிற்றினங்களுக்கு இடையான சார்பை பகுப்பாயக்கூடிய இப்போ அட்டவணை மூலம் அட்டவணை பகுப்பாய்ந்து அட்டவணைப்படுத்து அப்படின்னு கேட்பாங்க. கட்டாயமாக நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். சரிங்களா? இதோட இந்த சாப்டர் நமக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா 11வது சாப்டர் பார்க்குறோம். அதாவது 5வது யூனிட்டுக்கு வரணும். உயிரினங்களுடைய பல்வகைத்தன்மை மற்றும் அதனுடைய பாதுகாப்பு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.